சென்னை கோட்டைகளில் எத்தனை ஓட்டைகள்? சென்னை தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வுல விளையாடின அரசியலால சூரிய கோட்டையில பல ஓட்டைகள் விழுந்திருக்கிறதா சொல்லப்படுது. எழும்பூர் தொகுதியில மக்கள் செல்வாக்கோட வலம் வந்த முன்னாள் எம்எல்ஏ தன்னை மதிக்கல அப்படிங்கிற காரணத்தால அவருக்கு சீட்டு கிடைக்காம பாத்துக்கிட்டாராம் மாவட்ட நிர்வாகியான அமைச்சர். அதோட தேர்தல் முடிகிற வரைக்கும் அவரை தொகுதி பக்கம் வரவிடாம செய்யறதுக்காக வேற பக்கம் தேர்தல் பொறுப்பு கொடுத்து அனுப்பிட்டாங்களாம். இதனால அப்செட்டான அவரோட ஆதரவாளர்களால எழும்பூர் கோட்டையில எத்தனை ஓட்ட போகுதுன்னு தெரியாம அந்த கட்சி வேட்பாளர் தவிச்சுக்கிட்டு இருக்காராம். அதே மாதிரி திருவிக நகர் தொகுதியிலையும் கட்சியில மாவட்ட நிர்வாகி பதவிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுற சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கிடைக்காததால அவரோட ஆதரவாளர்கள் கடும் அதிருப்தியாம். அங்க இலை கட்சி சின்னத்துல களமிறங்கி இருக்கிற வேட்பாளருக்கு ஆதரவா கோட்டையில ஓட்ட போடுற வேலைகள் தீவிரமா நடக்குதாம். டிநகர் வெள்ளிவாக்கம் தொகுதிகள்லயும் முன்னாள் எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கப்பட்டதால அவங்களோட ஆதரவாளர்களும் தங்களோட கோட்டைகள்ல ஓட்ட போடுற வேலைய செஞ்சுட்டு இருக்காங்களாம். கட்சி உள்கொத்து அரசியல் காரணங்களால தாம்பரம் பல்லாவரம் கோட்டைகளும் இப்படிப்பட்ட ஓட்டைகளால பலவீனமா இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஓட்டைகள் ஒரு பக்கம், புதுசா வந்திருக்கிற விசில் சத்தம் மறுபக்கம்னு சூரிய கட்சியோட சென்னை கோட்டைகள் கலக்கலத்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாம் கட்சி தலைமைக்கு தெரியுமா? இருக்கிற 1-2 நாட்கள்ல இந்த ஓட்டைகளை எல்லாம் எப்படி சரி செஞ்சு கோட்டைகளை காப்பாத்த போறாங்களோன்னு கட்சி அனுதாபிகளும் அடிமட்ட தொண்டர்களும் புலம்பிட்டு இருக்காங்களாம்.